குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்ப நம்ம எத்தனை யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம்? 2 லெசன்ஸ் படிச்சிருக்கோம் சரியா? மேக்ஸ்ல 2 சாப்டர் படிச்சிருக்கோம். இப்ப நம்ம இருக்கிறது எந்த சாப்டர்? யூனிட் நம்பர் 3. இதுக்கு பேர் என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க புக்க பார்த்து சொல்றீங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இயற்கணிதம். சரியா? ஓகே. இந்த இயற்கணிதத்தை இப்பதான் படிக்கிறோமா? இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோமா? இல்ல இனி படிக்க போறோமான்னா, கண்டிப்பா டில் 12த் ஸ்டாண்டர்ட் நான் ஸ்கூல் டேஸ்ல தான் நான் சொல்றேன். சரியா? ஸ்கூல் லைஃப்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5த்லயோ இல்ல 6த்லயோ நீங்க இத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் படிப்போம். ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இந்த சாப்டர் இல்லாத கான்செப்ட்டே கிடையாது. நம்ம லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல. சரியா? 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிக்க போற சாப்டர் படிக்க வேண்டியது கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சாப்டர்ல ஒண்ணா எதை கன்சிடர் பண்றோம்? இயற்கணிதம். சரியா? ஓகே. டீச்சர் இந்த சாப்டர் நம்ம எப்படி படிக்கிறோம்? எந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். சரியா? இந்த எக்ஸாம்பிள் குடுக்குறதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன சொன்னோம்? இயற்கணிதம் சொன்னோமா? இப்ப தமிழ்ல விடுகதை நான் ஒண்ணு சொல்றேன். அத கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல விடுகதை சொல்றாங்க. அந்த விடுகதைக்கு பதில் கண்டுபிடிங்கன்ற மாரி, கணிதத்துல புதிர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணித புதிர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா, பசில் அப்படின்னு சொல்லுவோம். புதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுன்னா, என்ன அப்படின்னா, இந்த கணித புதிர் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுலோட முக்காவாசி விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, கணிதர் புதிர்கள் எல்லாமே எதோட ஆரிஜினா இருக்கு அப்படின்னா, இயற்கணிதத்தோட ஆரிஜின்ல தான் இருக்கு. சரியா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இயற்கணிதத்த பேஸா வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கணித புதிர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா? இதுதான் இந்த கணித புதிர்களோட ஆரிஜின். அப்ப புதிர்னாலே கண்டிப்பா புக்ஸ் மேத்ஸ் ரிலேட்டடா, பசில்ஸ் ரிலேட்டடா ஒரு புக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல? இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அந்த கணித புதிரோட புக்க எழுதினவங்க யார் அப்படின்னா, அவர் பேர் என்னன்னா, பாஸ்கரா. சரியா? பாஸ்கரா 2. சரியா? அவருக்கு வந்து பாஸ்கரா 1, பாஸ்கரா 2ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சில மூவிஸ் வந்தா பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்ற மாரி இவங்க வந்து பாஸ்கரா 2ன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாஸ்கரான்னு வேற ஒருத்தர் சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. சரியா குட்டீஸ்? பாஸ்கரா 2 அப்படின்ற பெர்சன் தான் இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புக்கோட பேரு என்ன டீச்சர் அப்படின்னா, லீலாவதி. ஓகேவா? இதுதான் அந்த புத்தகத்தின் பெயர். சரியா? புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா, லீலாவதி. சொல்றது புரியுதா? கணித புதிர்களோட எல்லா முக்காவாசி விஷயங்கள்ன்றத கூட சொல்லலாம். ஏன் அதுக்கும் மேலேயும் சொல்லலாம். அது எதுல தான் கனெக்ட் ஆயிருக்கு? இயற்கணிதம் இப்ப நம்ம படிக்க போற சாப்டர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த புதிர்கள் தட் இஸ் பசில்ஸ்ன்னு சொல்றோமே, எதுக்கும் புக் இருக்குமான்னா, எஸ் இட் இஸ் தேர். அந்த அந்த பெர்சன் பேர் யாரு? இந்த கணித புதிர்கள் புக்குன்னு எழுதினது யாரு அப்படின்னா, பாஸ்கரா. அந்த புக்குக்கு இவர் குடுத்த பேர் என்ன அப்படின்னா, லீலாவதி. இது எதுவும் முக்கியமான விஷயமா டீச்சர்? நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா, நம்ம சும்மா ஸ்கூல்லயோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு குவிஸ் காம்படிஷன்லயோ, இப்ப நம்ம டெய்லி டிவி புரோகிராம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. தமிழ்ல வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. புதிர்கள் கேட்கறாங்க மாரி, மேத்ஸ்ல உள்ள புதிர்கள் எல்லாமே 1/3க்கு மேல இதுல தான் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதுனது இவங்க. இதுக்கப்புறம் நெறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இந்த புக்குக்கு நம்ம இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா, இந்தியாவின் நம்ம நாட்ல சரியா? இந்தியாவின் முதல் கணித புதிர். இந்தியாவின் இங்க சாரி ஸ்பேஸ் விட்டுட்டேன். என்ன சொல்றாங்கன்னா இந்த புக்க, முதல் கணித புதிர் நூலாகும். புரிஞ்சுச்சா? என்ன சொல்றேன்? இந்தியாலயே நம்ம நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் கணிதத்து மேத்ஸுக்காக பசில்ஸோட இதுல புக்ஸ் எழுதினது யாரு அப்படின்னா, பாஸ்கரா 2. அந்த புக் பேர் என்னன்னா லீலாவதி. ஓகேவா? அப்ப நம்ம படிக்க போற சாப்டர் எவ்வளவு முக்கியமான சாப்டர்ன்னு தெரியுதா? ஓகே. சரி. இப்ப இந்த சாப்டர நம்ம எப்படிப்பா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம்? யாரோ புக் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏதோ செய்றாங்க அப்படின்னு இல்லாம, இத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, இப்போ என்னோட அம்மா ரூ. 100 குடுக்குறாங்கப்பா. ரூ. 100 குடுத்து, அரிசி வாங்கிட்டு வர சொல்றாங்க. சரியா?
1 கிலோ தட் இஸ் 1 கேஜி அரிசி வாங்கிட்டு வர சொல்றாங்க. அரிசினா இங்க ரைஸ் சொல்லுவோம். சரியா? சோ 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வர சொல்றாங்க. வாங்கிட்டு வந்தா என்னோட மீதி இது வந்து மீதி. மீதி ரூ. 40 இருக்கு. எனக்கு என்ன வாங்க சொல்றாங்க? குட்டீஸ் ரைஸ்ன்றது வேற, பேடின்றது வேற. சரியா? சொல்றது புரியுதா? அரிசின்றது வேற, நெல்லுன்றது வேற. உங்களுக்கு மொத அது வித்தியாசம் தெரியணும். நான் இங்க ரைஸ்ன்னு சொல்லி சொல்ற வார்த்தை என்னன்னா, அரிசி. சாப்பிடுற அரிசி. சரியா? ரூ. 100 அம்மா குடுக்குறாங்க. என்ன வாங்கிட்டு வர சொல்றாங்க? 1 கிலோ அரிசி சாப்பாடு அரிசி வாங்க சொல்றாங்க. கடைக்காரரு மீதி என்ட்ட ரூ. 40 குடுத்துருக்காரு. அப்படின்னா, இந்த 1 கிலோ அரிசியோட விலை என்ன? கேட்கறது புரியுதா? இந்த 1 கிலோ அரிசியோட விலை என்ன? ரூ. 100 குடுத்தாங்க. அம்மா ரூ. 100 குடுத்தாங்க. வாங்கிட்டு போய் கடைக்கு போறேன். அரிசி வாங்கிட்டேன். கடைக்காரர் எவ்வளோ குடுத்தாரு? ரூ. 40 மீதி குடுத்தாரு. அப்ப அரிசியோட விலை என்னன்னு இப்ப நான் உன்ட்ட கேட்கிறேன். அது இது எதுலயாவது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனா? இல்லைல்ல. பண்ணியிருக்கேனா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படின்னா, ரூ. 100 அம்மா குடுத்தாங்க. சரியா? சோ வாங்குறேன்னா கடைக்காரருக்கு நான் பணம் குடுத்துடுறேன். ஏதோ குடுத்து தான் ஒரு பொருள் வாங்குறேன். அதோடது என்னன்னு தெரியாது. மீதி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரூ. 40 கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு போடுறேன். அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, ரூ. 100லேருந்து எத கழிச்சா எனக்கு ரூ. 40 கிடைக்கும். சரியா? இது நான் வந்து ரூபாயில தான் பேசுறேன். சரியா? சோ ரூ. 100ல அரிசியோட விலை எவ்வளவுன்றது இதுல கழிக்கணும். அப்பதான் அவரு எனக்கு பொருள் குடுப்பாரு. மீதி எவ்வளவு ரூபா நான் கிடைச்சிருக்கு? ரூ. 40 கிடைச்சிருக்கு. சோ அப்ப இத எப்படி நான் ஃப்ரேம் பண்றேன்? ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்றேன்னா, இங்க எக்ஸ்ன்னு போடுறேனே, அது என்னது? அடுத்தது இப்ப நான் சொல்றேன். சொல்றது புரிஞ்சுச்சா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு சாக்லேட்டோட விலை. சரியா? சோ ஒரு சாக்லேட்டோட ரேட் வந்து ரூ. 10. சரிடாம்மா? ஓகே. So cost of one chocolate is 10 rupee. Suppose what is the cost of 10 chocolates? Cost of one chocolate is 10 rupee. What is the cost of 10 chocolates? அப்படின்னு கேட்டா என்ன செய்வோம்? அதுவும் எப்படி எழுதுவோம்? ஒரு சாக்லேட்டோட விலை. சரியா? சோ ஒன்றின் விலைன்னு வச்சுக்கோமே. இல்ல ஒரு பொருளின் விலை. ஒரு பொருளின் விலை ரூ. 10 எனில் 10 பொருட்களின் விலை. 10 பொருட்களின் விலை என்னன்னு கேட்கிறோம். ஓகேவா? சோ இதுவும் என்ன கான்செப்ட் தான்? மேத்ஸ் கான்செப்ட் தான். இத எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? தெரியுமா? சரி இப்ப ஒரு பொருளோட விலை சொல்லியிருக்காங்க. 10 பொருளோட விலை. டீச்சர் ஒரு பொருளுக்கு ரூ. 10 ஒரு பத்த 10, 2 பத்த 20ன்னு சொல்லியே சொல்லலாம். இப்ப 100 பொருள், 105 பொருள், 110 பொருள்லாம் இப்படியே வாய்ப்பாடு விரல் விட்டா சொல்லிக்கிட்டு இருப்போம். முடியாதுல்ல. அப்ப டைம் எடுக்கும்ல. அப்ப எங்க அந்த கான்செப்ட்ட ஈஸியா செய்றதுனாலும், தட் டூ ஆல்சோ இஸ் ரிலேட்டட் வித் அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தான். சொல்றது புரியுதா? சோ, இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி லைஃப்ல அல்ஜிப்ராவ நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்ட்டு. இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னு சொல்லி தெரியுமா யாருக்காவது? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஐடியாஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? ஏன்னா நம்ம ஏற்கனவே 6த்ல அல்ஜிப்ரான்னு சொல்லி படிச்சிருக்கோம். சோ அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா, இப்ப 1, 2, 3 இப்படியே நம்பர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த நம்பர் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மாறி. சோ இந்த கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 இப்படியே போகும்ல. இந்த நம்பர மாறிலி அப்படி சொல்லுவோம். சரியா? மாறிலி அப்படின்னா இங்கிலீஷ்ல கான்ஸ்டன்ட். ஓகேவா? சொல்றது புரியுதா? 1, 2, 3, 4 அப்படியே போகும். அடுத்து, இப்ப ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஏ, பி, சி அப்படியே யூஸ் பண்ணி இதுக்கும் டாட் டாட்டா போடணும்னா, மேக்ஸிமம் எது வரைக்கும் தான் போகும்? ஏ, பி, சி, டில அப் டூ இசட் வரைக்கும் தான் நம்ம எழுதுவோம். சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இத காம்பினேஷனாவும் எழுதலாம். அத அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாறி. சரியா? மாறிலி வேற, மாறி வேற. வார்த்தைய கரெக்ட்டா உச்சரிக்கணும். இந்த மாறி அப்டின்னா என்னன்னா, வேரியபிள்ஸ். சரியா? சோ வேரியபிள்ஸ்னா நம்மளோட இங்கிலீஷ் அல்பாபெட்டா மேத்ஸ்ல இங்க என்ன சொல்லுவோம்ல அல்பாபெட்ஸ, மேத்ஸ்ல மாறி அப்டி சொல்லுவோம். சரியா? மாறிலி அப்டின்னா என்னன்னா, இந்த நியூமெரிக்கல் நம்பர்ஸ் இருக்குல்ல, வேல்யூஸ் இதத்தான் மாறிலி சொல்லுவோம். சோ கான்ஸ்டன்ட் அப்டின்னா மாறாது. மாறிலினா கான்ஸ்டன்ட். சரியாம்மா? சோ இந்த வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சரி இத பத்தி படிக்க போறோம். அடுத்து என்ன படிக்க போறோம் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிர்றேன். உறுப்புகள்.
இப்ப எல்லாத்துக்கும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். உறுப்புகள் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, இத டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உறுப்புகள்னா என்னது? டெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1x + 2y அப்படி இருக்கு அப்படின்னா, அத டெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். குட்டீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம 3 விஷயம் தான் படிச்சிருக்கோம். திருப்பி இருந்தாலும் சொல்லிக் குடுத்துர்றேன். கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த மாறிலினா என்ன? மாறினா என்னன்னு சொல்லி 6த்லயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் நான் சிங்கிள் லைன்ல டைரக்ட்டா நான் எழுதிட்டேன். இப்ப நம்ம படிக்க போற புது விஷயம் என்னன்னா, உறுப்புகள் அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். சரி உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அடுத்து என்னப்பா இருக்கும்? அப்படின்னா, கெழுக்கள். ஸோ கெழுக்கள் அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சொல்றது புரியுதா? ஸோ இது எப்படி இருக்கும்? உறுப்புகள் தெரிஞ்சா தான் கெழுக்கள் தெரிய முடியும். கெழுக்கள் தெரிஞ்சா தான் அடுத்தடுத்து நம்ம டெர்ம்ஸ்ன்னு ஒண்ணு பார்ப்போம். சரியா? அந்த மாரி. இந்த உறுப்புகள்லாம் டெர்ம்ஸ் சொன்னோம்ல, அடுத்தடுத்த லெவல் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா படிச்சிருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அப்டின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா, நம்ம 6ல ஃபுல்லா படிச்சிருக்கோம். மாறிலி, மாறி. சரியா? ஸோ இந்த 2ஓட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இப்ப டைரக்ட்டா நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா, அல்ஜீப்ராவோட இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்களோ, அந்த கான்செப்ட்ட நம்ம பார்க்க போறோம். சரியா? இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, மாறிலியையும் தட் இஸ் கான்ஸ்டன்ட்டையும், மாறிகளையும் கூட்ட, கழிக்க செயல்படுவதன் மூலம் ஒரு தட் இஸ் இந்த மாறிலியும் என்ன மாதிரி சொல்றதுன்னா, வேரியபிள்ஸ் அல்ஜீப்ரா இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த மாறிலியும் அண்ட் மாறியையும் எப்படியெல்லாம் எழுதுறோம், கூட்டுறோமா, கழிக்கிறோமா, என்ன மாரியெல்லாம் செய்றோமோ, அத வச்சு தான் நம்ம இங்க என்ன கொண்டு வர்றோம்? அல்ஜீப்ரான்றத கொண்டு வரோம். சரியா? கூட்டல் மற்றும் கழித்தல். இங்க சொல்ற வார்த்தைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவற்றின் செயல்பாடுகளின் மூலம் தான் இயற்கணிதத்தோட கோவைன்னு சொல்றாங்க. இயற்கணித கோவைன்னா என்னன்னோ அடுத்து நம்ம படிப்போம். சரியா குட்டீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, உறுப்புகள். உறுப்புகள்னா இப்ப என்ன சொன்னேன்? இங்கிலீஷ்ல டெர்ம்ஸ்ன்னு சொன்னேன். சரியா? ஸோ உறுப்புகள்லாம் என்ன சொன்னேன்? டெர்ம்ஸ் அப்டின்னா, இப்ப 1x, 2y, 3z பா. இப்டி குடுத்துருக்காங்க அப்டின்னா, வேற ஒண்ணுமே இல்ல குட்டீஸ். இங்க வந்து 1, 2, 3 எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூ. எக்ஸ், ஒய், இசட் எல்லாமே என்னது? வேரியபிள்ஸ். சரியா? ஆமாவா? லைக்கா ஹெட் கவுண்ட் பண்ற மாரி. ஹெட் கவுண்ட்னா நம்ம கிளாஸ்ல மொத்தம் எத்தன பேரு இருக்காங்க அப்டின்னா, கேர்ல்ஸும் சேர்த்துக்கிறோம், பாய்ஸும் சேர்த்துக்கிறோமா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் மை கிளாஸ் அப்டின்னா, கேர்ல்ஸ்ல எத்தன பேரு, பாய்ஸ்ல எத்தன பேருன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் கவுண்ட் பண்ணுவோம்ல, அது மாரி இங்க உறுப்புகளோட அ எப்படி சொல்றது? உறுப்புகள்னா லைக் அ ஹெட் கவுண்ட். இது ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த 1x ஃபுல்லி கேன் பி கன்சிடர் அஸ் ஒன் டெர்ம். நெக்ஸ்ட் 2x கேன் பி கன்சிடர் அஸ் இது ஃபுல்லா இந்த 2x அப்படின்னு இருக்குல்ல, சாரி 2yன்றத செகண்ட் டெர்மாவும், இத தேர்ட் டெர்மாவும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். சொல்றது புரியுதா? ஸோ உறுப்புகள்லாம் என்ன சொல்றோம் இங்க? டெர்ம்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். எப்படின்னா லைக் அ ஹெட் கவுண்ட் 1, 2, 3 இருக்கு. இப்ப ஒரே உதாரணத்துக்கு, இப்ப இதுல எத்தன டெர்ம்ப்பா இருக்கு? டீச்சர் ஒரே ஒரு டெர்ம் தான் டீச்சர் இருக்குன்னா, இதுக்கு பேர் என்னன்னா, ஓருறுப்புக்கோவை. சரியா? ஸோ இதுக்கு பேர் கூட குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு உறுப்பு இருந்தா இதுக்கு பேர் என்னன்னா, ஓருறுப்புக்கோவை. இப்ப நீங்களே சொல்லிருங்க. 1x + 2y அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, இதுல கவுண்ட் பண்ணுங்க. 1 இது 2 கை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி பாருங்க. 1, 2 அப்ப 2 இருந்தா இதுக்கு பேர் என்னப்பா? ஈருறுப்புக்கோவை. சரியாம்மா? புரியுதா? அடுத்து நீங்களே சொல்லிறலாம். 3 இருந்தா அப்டின்னா என்ன? 1x + 2y + 3z அப்டின்னா, கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3. 3 டெர்ம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அப்ப இது எதுக்கு பேர் என்ன அப்டின்னா, நீங்களே என்ன சொல்லுவீங்க? மூவுறுப்புக்கோவை. கரெக்ட்டா? ஸோ புரியுதா? சொல்றது புரியுதா? ஒரே 1 டீச்சர் இங்க 1 போடணுமா? அப்படின்னு சொல்லி யாராவது டவுட் கேட்பீங்கன்னு நெனச்சேன். ஸோ இங்க 1 போடணுமான்னா, போடணும்னு அவசியம் இல்ல. பட் போட்டு பழகுனா பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, இப்ப அதுக்குரிய ரீசனையும் நான் சொல்றேன். ஏன்னா உறுப்புகள்ன்றது தெரிஞ்சிருக்கும். உறுப்புகள்னா என்னது? ஒரே ஒரு டெர்ம் இருக்கு அப்படின்னா, ஓருறுப்புக்கோவை. ஸோ 1, 2 இத 2 கவுண்டிங் பண்றோம். 1, 2 சரியா? ஸோ நடுவுல பிளஸ் தான் இருக்கணுமா டீச்சர்? அப்படின்னா கிடையாது. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் கூட இருக்கலாம். சரியா? சொல்றது புரியுதா?
சோ இங்க 1, 2, 3 லைக் ஹெட் கவுண்ட் மாரி பண்றோம். சோ அப்ப இங்க எத்தன உறுப்புகள் இருக்குடா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா 3 உறுப்புக்கோவை. ஒரே ஒரு டெர்ம் இருந்தா 1 உறுப்புக்கோவை, 2 டெர்ம் இருந்தா 2 உறுப்புக்கோவை, 1, 2, 3 இருக்கு. சரியாம்மா? சோ அதனால தான் இதுக்கு பேர்லயே மீனிங் இருக்கு பாருங்க. 3 உறுப்புகள்னால இதுக்கு 3 உறுப்புக்கோவை. 2 உறுப்புகள் இருக்கறனால 2 உறுப்புக்கோவை. ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. அதனால இதுக்கு பேரு ஒரு உறுப்புக்கோவைன்னு சொல்லி பார்க்கிறோம். சொல்றது புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் உறுப்புகள்ன்றது என்னன்றது தெரிஞ்சாச்சு. அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, கெழுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புது வார்த்தை கத்துக்கிற போறீங்க. இதுக்கு முன்னாடி இத படிச்சிருக்கீங்களா குட்டஸ்? கெழு அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல இத கோஎஃபிஷியன்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? சோ இது என்ன சொல்லுவோம்? கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் அங்க போட்டேன்ல, இப்ப 1x அப்படின்னு போடுறேன். அப்ப இதுக்கு மின்னாடி இந்த வேரியபிள்ஸ் சரியா? அல்பாபெட்டிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ, சரியா? இப்போதைக்கு நம்பர் தான் இருக்கு. அதனால சோ வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1ன்னு சொல்லணும். இதே இது மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். சரியா? சோ வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இதுக்கு ஆன்ஸர் எழுதிடுறேன். ஆன்ஸர் அந்த கெழுக்கள். ஆன்ஸர் வந்து இதுக்கு 1. அப்ப இதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னா, முன்னாடி என்ன இருக்கு? -1ன்னு சொல்லணும். சொல்றது புரியுதா குட்டீஸ்? கெழுக்கள்னா எப்படி படிக்கணும்னு சொல்றதா? உறுப்பின்கள் தட் இஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா எப்படி படிக்கிறோம் புரியுதா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப 2aன்னு வச்சுக்கோங்களேன். 2abன்னு வச்சுக்கிருவோம். இப்ப ஒண்ணே ஒண்ண வச்சு பார்த்துட்டோம். இப்ப 2 வேரியபிள்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்களேன். 2ab. அப்ப வாட் இஸ் அ வேரியபிள் ஆஃப் a அப்படின்னா, a இன் கெழு. a இன் கெழு என்ன அப்படின்னா, இந்த ஏய தவிர மீதி உள்ள 2யுமே சேர்த்து சொல்லணும். மீதி என்ன இருக்கு? ஏய தவிர இங்க 2 இருக்கு, இங்க b இருக்கு. அப்ப ஏயின் கெழு என்ன சொல்லணும்? 2bன்னு சொல்லணும். இப்ப நீங்களே சொல்லுங்க. இதே கேள்வியில b யின் கெழு என்னது? b யின் கெழு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் bனா, அந்த கேட்டிருக்க கேள்விய தவற ஹைட் பண்ணிட்டு மிச்சத்த பார்த்து சொல்லுங்க. என்ன இருக்கு? b யின் கெழுனா b ய தவற. என்ன இருக்கு? 2a. சரியா? இப்ப இது இது மைனஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? a யின் கெழு என்னன்னா -2bன்னு சொல்லுவீங்க. இப்ப b யின் கெழு என்னன்னா -2aன்னு சொல்லுவீங்க. சொல்றது புரியுதா? புரியுதா? இப்ப அடுத்த கேள்வி. ஏபி யின் கெழு என்னப்பா? அப்படின்னா, ஏபி. அப்ப ஏயும் பியும் விட்டுட்டு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுவோம்? -2ன்னு சொல்லுவோமா? புரியுதா குட்டீஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? சோ இது என்ன சொல்லுவோம்னா, எண் கெழு தட் இஸ் நம்பர். எண்ணுனா என்னது? நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சோ எண் கெழு என்னவா இருக்கு? ம இதுக்கு. சொல்லுங்க பாப்போம். குட்டீஸ் சொல்லுங்க. புரியுதா? அப்ப ஏயின் கெழுனா எப்படி இருக்கும்? பியின் கெழுனா எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. அடுத்து ஏபியோட கெழு என்னன்றத பார்த்தாச்சு. சோ இங்க -2 அப்படின்றது என்னன்னா, இந்த ஏபியோட உறுப்பின் எண் கெழு. இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகவும் தெரியணும், ரிவர்ஸ்லயும் வர தெரியணும். சரியா? இந்த -2 என்னப்பா அப்படின்னு சொல்றேன் கேட்கிறேன்னா, ஏபியோட எண் கெழு. ஏபின்றது வேரியபிள். இதோட எண் கெழு தான் -2. சொல்றது புரியுதா குட்டீஸ்? இப்ப நம்ம 2 விஷயம் தான் பார்த்திருக்கோம். டெர்ம்ஸ்னா என்ன? கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன? சோ அதுக்குரிய இப்ப 2 கான்செப்ட் தானே பார்த்திருக்கோம். சோ அதுக்குரிய இப்ப ஒரு சிமுலேஷன் பார்த்துரலாம். ஓகேவா? பார்க்கலாமா நம்ம? ஏன்னா ஒன் பை ஒன்னா சைமல்டேனியஸா பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி. பார்ப்போமா? சரி. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? வேரியபிள்ஸ்ன்னா சொன்னேன் ஞாபகம் இருக்கா? வேரியபிள்ஸ்ன்னா என்னன்னு பார்த்துருவோமா? வேரியபிள்ஸ்ன்னா என்னன்னு பார்த்துருவோம். அப்பன்னா என்னம்மா குடுத்துருக்காங்க? வேரியபிள்ஸ்ன்னா என்ன சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? குட்டீஸ் சொல்லுங்க பாப்போம். அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் எழுதுறோம்ல, அதத்தானே இங்க வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம். குட்டீஸ் ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்டா இப்ப எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2ன்றத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சோ வேரியபிள்ஸ்ன்னா என்னன்ற டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. ரீட் பண்ண முடியுமா? A letter which holds the place of a number. எத்தன டைம்ஸ் குடுத்துருக்காங்க? மெனி டைம்ஸ் இன் அன் அல்ஜிப்ரிக். சோ ஒரு லெட்டர் குடுத்துருக்காங்கல்ல, அது என்னதுன்னா, பிளேஸ் ஆஃப் அ நம்பர். அது எங்க ஹோல்ட் பண்றோம்னா, ஒரு நம்பருக்கு பக்கத்துல எழுதுறோம். சரியா? சோ உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனோம் அப்டின்னா, நான் எப்படி சொல்லலாம்? கரெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, ஆ நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கு முன்னாடி எழுதுறது தான்
வேரியபிள்ஸ்ன்னு சொன்னோம். இங்க கான்ஸ்டன்ட்னா என்னம்மா அர்த்தம்? கான்ஸ்டன்ட்டோட தமிழ் வார்த்தை என்னது? மாறியா? மாறிலியா? கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? இப்ப ஏற்கனவே நம்ம 6த்ல படிச்சிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்லிர்றேன். கான்ஸ்டன்ட் அப்படின்னா, அதோட தமிழ் வார்த்தை என்னது? மாறிலியா? கரெக்ட்டா? சரி. அது என்ன மதிப்பு மாறாதா? கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? மதிப்பு மாறாது. A value that does not change. சோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இங்க பாருங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் 1 குடுத்திருக்காங்க. 12x + 5. இதுல 5ன்றது தான் இங்க மாறிலி. அடுத்த சமன்பாடு பாருங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்க. 5x + 8 + 2y. 5x + 8 + 2y. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டீச்சர் இந்த மாறிலி தட் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்றீங்களே கடைசியா தான் எழுதணுமா? கிடையாதே. இங்க எங்க எழுதியிருக்காங்க? நடுவுல எழுதியிருக்காங்கல்ல. So what is the constant value here in the second இதுல? இங்க செகண்ட் எக்ஸாம்பிள்ல 8. இப்ப இங்க பாருங்கப்பா. சோ இங்க எத்தன டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க? சோ எக்ஸாம்பிள் நம்பர் 3ல. சோ 5x + 3ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அடுத்து மைனஸ் போட்டு ஃபுல்லா பிராக்கெட் போட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க எத்தன கான்ஸ்டன்ட் இருக்குன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ஒரு கான்ஸ்டன்ட்டும், அடுத்து செகண்ட் டெர்ம்லயும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. சோ டுகெதரா கிளப் பண்ணி ஆன்சர் பண்ணா எப்படி வரும்? +3 இங்க மைனஸ உள்ள மல்டிப்ளை பண்ணா -6 ஆயிரும். சோ +3 -6 ஆன்சர் வாட் இட் இஸ்மா? -3 சரியா? சோ உங்களுக்கு பேசிக் தான் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இப்ப கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து டெர்ம்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோமா? டெர்ம்ஸ்னா என்ன இருக்கும்? நான் என்ன சொன்னேன்? லைக் ஹெட் கவுண்ட் உறுப்புகள். டெர்ம்ஸ்னா என்ன சொன்னோம்? உறுப்புகள்ன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? ஹெட் கவுண்ட் பண்ணணும். சோ இங்க பாருங்களேன். இங்க எக்ஸாம்பிள் நம்பர் 1 பாருங்க. 7a³ + 4a²b - 5b சரியா? சோ என்ன வச்சோம்? நம்ம தட் இஸ் நியூமெரிக்கல் வேல்யூ வேரியபிள்ஸ வச்சும் ஒரு இது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இத நீங்க என்ன செய்யணும்? ஹெட் கவுண்ட் தான் பண்ண சொல்லியிருக்கேன். 1, 2, 3. So it has how many termsமா? How many terms are there here? So 3 terms are there. 3 உறுப்புகள் இருக்கு. புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்களேன். இங்க பாருங்க. இப்ப டெர்ம்ஸ வந்து how will you separate the termsனா, இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 2 பாருங்களேன். டீச்சர் 125 எழுதலாமா? எஸ். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டெர்ம். 3z² இது ஒரு டெர்மு. √3ன்னு எழுதலாமா? எஸ். √3 இங்க என்னதுமா? கான்ஸ்டன்ட். பை, இந்த பை, எல்லாம் என்னன்னா நம்ம பெரிய பெரிய வகுப்புல வர வர படிப்போம். சோ கான்ஸ்டன்ட்ன்றது வந்து வெறும் நம்பர மட்டுமா இருக்குமா? இல்ல அது எப்படி எழுதணும்? அப்படின்றத பேசிக் தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஏன் இந்த பை வேல்யூவ கான்ஸ்டன்ட் சொல்றாங்க? இப்ப நீ பார்த்தோனே டக்குன்னு சொல்லலாம். டீச்சர் ஈன்னு சொல்றீங்களே, இதுவரைக்கும் ஈன்னா நம்ம என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம்? ABCDEல படிச்சிருக்கோம். அப்ப வந்து இங்க என்னதுன்னு சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? வேரியபிள் தானே டீச்சர் சொல்லணும். ஆனா இங்கிட்ட என்னது கான்ஸ்டன்ட்ல குடுத்துருக்காங்களே! அப்படின்னா, எப்படி பண்ணலாம்? யோசிச்சு சொல்லுங்க. குட்டீஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? ஈக்குன்ற ஒரு வேல்யூ இருக்கு குட்டீஸ். அப்ப ஏபிசிடில ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேல்யூ இருக்கான்லாம் உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் வரும். என்னடா இந்த டீச்சர் இங்கிட்டும் சொல்றாங்க, அங்கிட்டும் சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஈக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. சரியா? ஏன்னா, அந்த வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்கு குட்டீஸ். சோ டீட்டெயில்டா இன்னைக்கு நம்ம படிக்கிறது பேசிக் மட்டும் தான். ஏற்கனவே நான் இவ்ளோ டீட்டெயில்டா நான் சொல்லல அப்டின்னா, நம்மளோட ஹையர் கிளாஸ்ல இன்னும் அடுத்த 6 வருஷம், 8 வருஷம் இல்ல. அடுத்து காலேஜ் வந்தாலுமே நம்ம அடுத்து இதுதான் படிப்போம். சரியா? சோ இது இல்லாத கணித பாடமே இல்லன்னு சொல்லலாம். சரி. லைக் டெர்ம்ஸ். இப்ப உறுப்புனா என்னன்னு பார்த்தாச்சு. கெழு பார்த்திருக்கோம். லைக் டெர்ம்ஸ்னா என்னப்பா அப்டின்னா, பார்த்து சொல்லுங்க. டெர்ம்ஸ்ன்னா என்ன சொன்னோம்? உறுப்புகள்ன்னு சொன்னோம். லைக்ன்னா, அப்படி நீங்களே மீனிங்க கன்வெர்ட் பண்ணுங்க. ஒத்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 1 அடுத்து நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் என்னது? எக்ஸாம்பிள் நம்பர் 1 சரியா? தட் இஸ் சப் டாபிக். சோ 4x. அடுத்து இங்க என்ன குடுத்திருக்காங்க? -8x. அப்ப என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, இங்கேயும் x வேரியபிள் குடுத்திருக்காங்க. இங்கேயும் x வேரியபிள் குடுத்திருக்காங்க. 2லயுமே வேரியபிள் வந்து கரெக்ட்டா இருக்கணும். சாரி. இங்க லைக் டெர்ம்ஸ்னா எத வச்சு கண்டுபிடிக்கிறது டீச்சர் அப்டின்னா, இங்க வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இந்த 2 வேரியபிளும் ஒரே மாரி யூஸ் பண்ணணும். நீ நம்பர பத்திங்களோ, இல்ல சைன பத்தியோ கவலைப்பட தேவையில்ல. இங்க 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. 4x² அண்ட் -8x² அப்டின்னா இங்க என்னம்மா அப்டின்னா, இங்க வேரியபிள்ஸ் என்ன குடுத்துருக்காங்க? நம்பருக்கு x² வேரியபிள்ஸ். இங்க செகண்ட் நம்பருக்கு என்ன குடுத்துருக்காங்க? இங்கேயும் x² தான். புரிஞ்சுச்சா? சோ இது 2ம் புரியுதா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ லைக் டெர்ம்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து பாருங்க. அன்லைக் டெர்ம்ஸ்னா எப்படி இருக்குன்னு பாருங்க.
அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோமா? அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, போன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? 4x அண்ட் -8x. தட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் டெர்ம்ஸ். இங்க என்னப்பா குடுத்துருக்காங்க? மொத டெர்ம்ல தட் இஸ் 5xன்னு குடுத்துருக்காங்க. 2வது 7yன்னு குடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ல xன்னு இருக்கா? ஆனா அடுத்ததுல என்ன இருக்கணும்? இதே இடத்துல 7 xன்னு இருந்தா இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் டெர்ம்ஸ். பட் இங்க என்ன குடுத்துருக்காங்க? yன்னு குடுத்துருக்காங்க. சோ xம் yயும் ஒரே வேரியபிளா? இல்லைல்ல. வேற வேற வேரியபிள் தானே. அதனால இதுக்கு பேர் என்னன்னா அன்லைக் டெர்ம்ஸ். சொல்றது புரியுதாடாம்மா? கான்செப்ட் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப இது ரிலேட்டடா ஒரு 2 சம்ஸ் பார்த்துடலாமா? சரி. ஓகே. இப்ப நம்ம என்னென்ன படிச்சோன்றத சொல்லிர்றேன். உறுப்புகள், உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அடுத்து என்ன பார்த்தோம்? கெழுக்கள் பார்த்தோம். சோ கெழுக்கள் தெரிஞ்சா தான் உறுப்பின் கெழுக்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுச்சு. அடுத்து இப்ப என்ன பார்த்திருக்கோம்? உறுப்புகள், கெழுக்கள். அடுத்து என்ன பார்த்தோம்னா, ஒத்த உறுப்புகள். தட் இஸ் லைக் டெர்ம்ஸ். ஒத்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்? லைக் டெர்ம்ஸ்னா எப்படி இருக்கும்? அடுத்து மாறுபட்ட உறுப்புகள். இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்கள் வந்து 4 விஷயங்கள் பார்த்திருக்கோம். சரியா? சோ உறுப்புகள், கெழுக்கள், ஒத்த உறுப்புகள், மாறுபட்ட உறுப்புகள். சோ ஆல்ரெடி இந்த 2 பார்த்தாச்சு. ஒத்த உறுப்புகளுக்குரிய சிமுலேஷன் இப்ப காமிச்சுட்டேன். மாறுபட்ட உறுப்புகளுக்குரிய சிமுலேஷனும் இப்ப காமிச்சுட்டேன். சரியா? சோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம செஞ்சுருவோமா? ஓகேவா? சோ ஒத்த உறுப்புகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 7 7x பிளஸ் 5y பிளஸ் 12x ஆ -6ன்னு வச்சுக்கிறோமே. இப்ப இதுல பாருங்க. இந்த இடத்துல நான் சொல்லும்போது 5yன்னு சொல்லி சொன்னேன். காரணத்த சொல்றேன். சோ இப்ப இதுல பாருங்க. இதுல எத்தன உறுப்புகள் இருக்கு? 1, 2, 3, 4 லைக்க ஹெட் கவுண்ட் பண்ணணும். சோ குடுத்திருக்கிறதுல உறுப்புகளின் எண்ணிக்கை 4. சரி. ஓகேவா? அடுத்து இதே இதுல இங்க பாருங்களேன். ஒரே இதுல எல்லாமே கேள்வி கொஸ்டின் கம்பைன்ட் ஆயிரும். உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா குட்டீஸ்? உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா 1, 2, 3, 4. சரி எழுதியாச்சு. அடுத்து இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உறுப்புகளின் எண்ணிக்கை போட்டாச்சு. இப்ப டீச்சர் இங்க இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒத்த உறுப்புகளுக்கு எக்ஸாம்பிள் குட்டீஸ். ஒத்த உறுப்புகளுக்கு எக்ஸாம்பிள். அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு வார்த்தை ஒண்ணு கேட்டுட்டு இங்க வாரேன். எக்ஸின் கெழு என்ன? எக்ஸின் கெழு அப்படின்னா, என்னப்பா இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? டீச்சர் இங்கேயும் எக்ஸ் இருக்கு. முதல் டெர்ம்லயும், 2வது டெர்ம்லயும் எக்ஸ் இருக்கு. 3வது டெர்ம்லயும் எக்ஸ் இருக்கு. அப்ப நான் எத டீச்சர் எழுத? அப்படின்னு ஒரு டவுட் வருமா? சோ இந்த இதுக்கு பேரு என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸின் கெழு என்னன்னு கேட்டிருக்கோம்னு வச்சுக்கோமே. இதுக்கு பேரு என்னன்னா, ஒத்த கெழுக்கள் அப்படின்னு சொல்றத விட, ஒத்த உறுப்புகளா? சோ ஒத்த உறுப்புகள்லாம் என்னது? இங்க வேரியபிள் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். அப்ப என்ன செய்யலாம்? இன் பிட்வீன் என்ன சிம்பிள் இருக்கு? ஆட் இருந்தா ஆட் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க என்ன குடுத்துருக்காங்க? சோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதிரலாமா? ஆட் பண்ணுங்க. இப்போ 12 இப்படி இருந்தோம்ல, எப்படி இருந்தா வேணா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லுங்க. குட்டீஸ் பார்த்து சொல்லுங்க. இது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஒத்த உறுப்புகளுக்கு இந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள். சரியா? சோ எக்ஸாம்பிள்னாலே எடுத்துக்காட்டு தான். சரியா? இங்க ஆட் பண்ணுங்க. இது ஆட் பண்ணா என்ன வரும்? ரொம்ப கஷ்டமான கொஸ்டினோ? 7 + 5 12ஆ? 12 + 12 24. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறோம்? 24x - 6ன்னு வரும். இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது. அப்ப இந்த இடத்துல xன் கெழு என்னவா இருக்கும்? 24 தான் இதோட ஆன்சர். சொல்றது புரியுதா? இங்க ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ரைட்டா பண்ணியிருக்கேனா? தப்பா பண்ணியிருக்கேனா? 7யும் 5யும் ஆட் பண்ணுங்க. 7 + 5 12. 12ஓட இன்னொரு ஒரு 12 ஆட் பண்ணனா 24 வந்திருக்கு. சரி. இங்க ஒத்த உறுப்புகளுக்கு இது எடுத்துக்காட்டு. சரியா? அடுத்து மாறிலி அப்படின்னா என்னப்பா? இப்பதானே பார்த்தோம். கான்ஸ்டன்ட்னா என்ன? சோ கான்ஸ்டன்ட்டோட ஆன்சர் என்ன? கண்டுபிடிங்க. சொல்லலாமா? என்னன்னு சொல்லி? 6. சம் முடிஞ்சுச்சு. அப்படியா? கிடையாது. ஏன்னா இங்க என்ன குடுத்துருக்காங்க? 6க்கு முன்னாடி என்ன சைன் குடுத்துருக்காங்க? மைனஸ் குடுத்துருக்காங்களா? பிளஸ் குடுத்துருக்காங்களா? கவனிச்சு செய்யணும். இங்க என்ன குடுத்துருக்காங்கம்மா? மைனஸ். சோ அப்ப -6. அப்ப ஒரு இதுலயே நம்ம எத்தன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றோம்? ஒரு எக்ஸாம்பிள்ல வச்சு. 1, 2, 3, 4 எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆன்சர் பண்றோமா? புரியுதா குட்டீஸ்? ரைட்டு. அடுத்து போலாமா?
சோ இப்ப இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள் எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. சோ இன்னைக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் மாதிரி குடுக்குறேன். இங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். எக்ஸர்சைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் 2 ஹோம் ஒர்க். ரோம லெட்டர் நம்பர் 1 அண்ட் 2 ஹோம் ஒர்க்கா நீங்க வச்சு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர் 1ல ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2லயும் ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. சோ சம் நம்பர் 1 அண்ட் 2 வந்து ஹோம் ஒர்க்கா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நாளைக்கு தட் இஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? சொல்றது புரியுதா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். யாரும் எதுவும் சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணல. அப்ப உங்களுக்கு டவுட்ஸ் இல்லன்னு நம்புறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேளுங்க குட்டீஸ். ஓகேவாடாம்மா? சரி. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ டூ ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.